ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட விரதங்கள் கடைப்பிடிக்கிறாங்க மக்கள். அதாவது இந்த விரதத்த கடைப்பிடிச்சா இந்த ஒரு விஷயம் நடந்துரும். இந்த ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சேன்னா இது எல்லாமே எனக்கு நடந்துரும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள இந்த விரதத்துக்கு பின்னாடியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். உண்மையாவே இந்த விரதம் இறைவன் உங்கள கடைப்பிடிக்க சொல்றாரா? இறைவன் அத எதிர்பார்க்கிறாரா? அந்த கேள்விய உங்களுக்குள்ள நீங்க ஆழமா கேட்டு பாருங்க. உங்களுக்கே அதுக்கான பதில் இருக்கும். ஸோ இன்னைக்கு அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அழைக்கிறான் மகன் திருமாறன். அழைக்கிறான் மாதவன். நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா மதங்கள்லயுமே இந்த விரதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்ப எல்லா மதங்களும், எல்லா கடவுளும் அந்த மதத்துல எந்த கடவுள வணங்குறாங்களோ, அந்த கடவுள அந்த இறைவன் அந்த கடவுள் வந்து எனக்கு இதெல்லாம் கடைப்பிடிங்க. அப்பதான் நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி இறைவன் உங்களுக்கு சொல்றாரா? இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மார்கழி மாதத்துல ஒரு விரதம் கடைப்பிடிப்பீங்க. புரட்டாசி மாதம் வந்துச்சுன்னா, அந்த நேரத்துல ஒரு விரதம் கடைப்பிடிப்பீங்க. இல்ல வந்து நான் ஏதாவது சாமிக்கு மாலை போட்டிருக்கேன். ஸோ பழனியா இருக்கட்டும், இல்ல ஐயப்பனுக்கா இருக்கட்டும், இல்ல மேல்மருவத்தூருக்கு அம்மனுக்கு மாலை போடுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இல்ல ஊர் திருவிழா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, காப்பு கட்டுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்திற்கு வந்து நம்ம விரதம் இருப்போம். இந்த விரதம் எல்லாம் நீ இரு, இப்படிலாம் நீ விரதம் இருந்தீன்னா, உனக்கு வந்து நான் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் உனக்கு ஏற்படுத்தி குடுக்குறேன்னு சொல்லி, இறைவன் ஒரு கட்டளை இடுறாரு அப்படின்னா, அது எப்படி அங்க நீங்க அத எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீ பண்ணு, இதெல்லாம் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப எனக்கு இதெல்லாம் நீ பண்ணி குடு அப்படின்றது, இந்த விரதத்த நீங்க எடுத்துங்க. இப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த விரதத்தினால இறைவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இப்போ நான் வந்து 2 வேள தான் சாப்பிடுவேன், 1 வேள தான் சாப்பிடுவேன், 6 மணிக்கு மேல சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட என் பல்ல படாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இதுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இறைவன் ஏன் நீ இதெல்லாம் பண்ணு, நான் இதெல்லாம் உனக்கு பண்ணி குடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கணும்? அவருக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்துச்சுன்னா, அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நல்லா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாமே உங்களோட உடம்புக்கு என்ன தேவையோ நீங்க அத கடைப்பிடிக்கிறீங்க. இறைவன் வந்து எனக்கு இத ஏற்படுத்தி குடுப்பாரு அப்படின்றது எதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்க இங்க கடைப்பிடிக்கக்கூடிய சில சில விஷயங்கள் உங்களோட ஒரு பிராக்டிஸ்க்குள்ள வரும்போது, அது ஒரு டிசிப்ளினா மாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த டிசிப்ளினா மாற ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிசல்ட் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ இந்த ஐயப்பன் கோயிலோட விரத முறைகள்லாம் நீங்க எடுத்து வச்சு பாருங்க. கால்ல செருப்பு போடக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த துணிகளெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். ஒரே கலரே நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றதா இருக்கட்டும். தரையில படுங்க. எதுவும் மெத்தைகள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய ஒரு விஷயம் வரைக்கும் சாப்பிட்ற உணவு பழக்கவழக்கங்கள், குளிக்கிறது இது எல்லாமே வந்து எல்லாமே உங்களோட உடம்ப ஒரு மாதிரியான ஒரு சைக்கிள்குள்ள இயங்கிட்டு இருக்கீங்க. திரும்பவும் அந்த சைக்கிள பிரேக் பண்ணி, இந்த உடம்ப நல்ல ஒரு முறையில கொண்டு வர்றதுக்காக திரும்ப சில விரத முறைகளை கடைபிடிக்கிறீங்க. இப்போ புரட்டாசி மாசம் வந்து நான் வந்து நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா, அந்த நேரத்தில அதாவது இது அஸ்ட்ராலஜி படி போனா சில விஷயங்கள் புரியும். பட் இது இந்த ஒரு வீடியோல முழுமையா அத எனக்கு புரிய வைக்க முடியுமான்னு தெரியாது. ஏன்னா, அதுக்கு சில சார்ட்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சா அது புரியும். ஸோ அந்த நேரத்தில வந்து இரவை நோக்கிய பயணம். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, 0 டிகிரிலேருந்து சித்திரை மாசத்தில ஸ்டார்ட் ஆகி அப்படியே டிராவல் பண்ணி வரும். ஸோ அந்த பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இரவை நோக்கிய பயணமாக இருக்கும். அது அஸ்ட்ராலஜில பார்த்தா கிளியரா புரியும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில உணவ நம்ம நைட் டைம்ல நம்ம உணவ எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, செரிமானம் இருக்காது. ஏன்னா ஒரு 10 மணிக்கே டோட்டலா உடம்பு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி, திரும்பவும் காலையில ஒரு 4 மணிக்கு மேல தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுது, உடம்பு ப்ராசஸ் பண்றதுக்கு. ஸோ அப்ப அந்த ஒரு ஆர்கனும் என்ன பண்ணுது அப்படின்னா, அதுவே தன்னை தானே வந்து சரி செஞ்சுக்குது அந்த டைம்ல. அப்ப அந்த டைம்ல இதெல்லாம் கடைபிடிக்காதீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி சொன்ன விஷயங்கள இங்க விரதம்னு சொல்லி சொன்னா கடைபிடிப்போம் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் இங்க குடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களோட உடம்ப நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா நடக்கும். இப்போ இன்னைக்கு உடம்பு உங்களுக்கு சரியில்ல. ஒரு பிரச்சனையாவே இருக்கு உடம்பு. இப்போ நாளைக்கு இந்த ஒரு வேலைய முடிக்கணும்னு நீங்க நெனச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த வேலைய செஞ்சா தான் நாளைக்கு அது கம்ப்ளீட் ஆகும். அப்ப இன்னைக்கு உங்கனால செய்ய முடியலன்னா, நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, இறைவன் எனக்கு அத குடுக்கல, இறைவன் எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நெனச்சுக்கிறீங்க. நீங்க என்ன மாதிரியான செயல் செஞ்சீங்க? நீங்க ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கணும்னா, முதல்ல நீங்க அதற்கான சில செயல் பண்ணியிருந்திருக்கணும். அந்த செயலே மிஸ் ஆகுதுன்னும்போது, உங்களோட லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இப்போ காலையில எழுந்திரிச்சுக்குங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, காலையில எந்திரிக்க முடியலங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நைட்டு நான் லேட்டா தூங்க போறேன். அப்ப நான் நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டாலே என்னால காலையில சீக்கிரமா எந்திரிக்க முடியும். காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சனாலே நான் எஃபிஷியன்ட்டா வொர்க் பண்ண முடியும். அப்ப எஃபிஷியன்ட்டா நான் வொர்க் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்துரும். அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே பை ப்ராடக்ட். ரிசல்ட் எல்லாமே பை ப்ராடக்ட். நான் இங்க என்ன பண்றேன்றது தானே இங்க ஒரு முக்கியம். அப்ப இந்த விரதங்கள் எல்லாமே இறைவன் உங்கள கடைப்பிடிக்க சொல்லல. உங்களுக்குள்ள ஒரு டிசிப்ளின கொண்டு வர்றதற்காக, உங்களோட பாடி வேற மாரி இயங்கிட்டு இருக்குது. அத திரும்பவும் வந்து
நல்ல முறையில் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக திரும்ப ஒரு கரெக்டான ஒரு சைக்கிள்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த விரத முறைகள் எல்லாமே வச்சாங்க. அப்போ இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு அதை இறைவன் கொடுப்பாரா அப்படின்ட்டு அதை கூட நீங்கள் இறைவன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது கூட இறைவனை லிங்க் பண்ணிக்கிறீங்கன்னா ஆமாம் கொடுப்பார், அப்படி தான் கொடுப்பார். இப்போ அது கூட நீங்கள் இறைவன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் இந்த செயல்லாம் கரெக்டாக பண்ணால் எனக்கு ரிசல்ட் வருமா அப்படின்னா ஆமாம் ரிசல்ட் வரும். இதை நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். ஸோ விரதம் அப்படின்றது இறைவன் உங்களை கடைபிடிக்க சொல்லலை, எல்லாருக்கும் அது அவசியமான ஒன்று. அதனால தான் எல்லா மதங்கள்லையுமே இந்த விரத முறைகளை ரொம்ப அவசியமாக சொல்லியிருப்பாங்க. ஏதாவது ஒரு வீக்லி ஒன்ஸ் அது வந்து ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அவசியமான ஒன்று. இதை பற்றிலாம் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விரதம்ன்றது அவசியமான ஒன்று. ஆனால் அது இறைவன் கூட கம்பேர் பண்ணிக்காதீங்க. இறைவனுக்கும் இந்த விரதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களோட ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள்.